எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வாரம் முழுவதுமாக நாம் விசேஷமாக இதோ கிறிஸ்துவின் ஜெபத்தை ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை இதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதிகமான விசை வாசித்திருப்போம், அதை தியானித்து இருப்போம். ஆனால் இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தருடைய ஆவியானவர் அதனுடைய ஆழங்களை வேதத்தின் மூலமாகவும் இன்னும் அம்மையாருடைய எழுத்துக்களின் மூலமாகவும் இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தின் விசேஷித்தத்தை நாம் மிக நேர்த்தியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். இந்த முதல் நாளிலே அவருடைய இந்த ஆழமான உன்னதமான ஜெபத்தின் மேன்மையை நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். முற்றிலுமாக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தெய்வமுள்ள எங்கள் ஆண்டவரே, விசேஷமாக இந்த காலை வேளையிலும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே இணைந்திருக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. எங்களுடைய சத்தத்தை நீர் ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நீர் வாஞ்சித்து உம்முடைய ஆவியானவரை எங்கள் மேல் ஊற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வாரம் முழுவதுமாக யோவான் 17ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து எங்கள் நாயகனாகிய எங்கள் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை நாங்கள் மையமாக வைத்து தியானிக்கும் பொழுது உம்முடைய குமாரர் மகிமைப்பட வேண்டும். பிதாவே, நீங்க மகிமைப்பட வேண்டும். இந்த எளியவன் சிறுக உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் யூடியூப் வழியாகவும் பிற்பாடு பார்க்க போகும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த வாக்கியங்கள் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் அப்பா மகிமைப்பட வேண்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஸ்பைசர் கல்லூரியிலே இருந்தபோது அதிகமான நாட்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை திறக்கும் போது என்னுடைய அனுபவத்திலே நான் இன்றும் உணர்ந்து பூரிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை அதிகமாக ஒவ்வொரு விஷயம் நான் படிக்கும் பொழுது ஒரு விதமான சந்தோஷம் எனக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது. இதோ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நமக்காக இவ்வளவு அழகாக ஜெபித்திருக்கிறாரே, அவருடைய சீஷர்களுக்காக மாத்திரம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்காமல் இதோ அவர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்க போகும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறார் என்றால் அவருடைய பரிந்து பேசும் ஊழியம் எவ்வளவு மகத்தாக இருக்கிறது என்று சொல்லி அதிகமாக இதை நான் தியானித்து இருக்கிறேன். ஆனால் சமீபத்துல தான் இந்த ஒரு எலன் ஒயிட் கொட்டேஷனை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இதை வாசித்த போது இன்னும் நான் பூரித்தேன். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், அம்மையார் வேதாகமத்திலே ஒரு சில அதிகாரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும், அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதோட கூட நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாக இருக்கிறது. 14ஆம் அதிகாரம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதோ அவருடைய சீஷர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இருதயங்களை தேற்றி இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணத்தக்கதாக நான் போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கும் ஸ்தானத்திலே உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்கின்ற உன்னதமான வார்த்தைகளை சொன்னது மாத்திரமில்லாமல் அதை தொடர்ந்து நான் உங்கள் மேல் ஆவியானவரை ஊற்றுவேன், அந்த தேற்றர வாளன் உங்களை விடுவித்து உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி கடைசியாக இந்த ஜெபத்திலே நம்மை எவ்வளவு அழகாக அவர் நினைவு கூர்ந்தார். அவருடைய இருதயத்திற்குள்ளாக நீங்களும் நானும் மறைந்திருந்தோம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அதை இங்க அழகா அம்மையார் சொல்லும் போது, the last sermon of Christ and his last prayer for his disciples contain precious instructions.
அதாவது அந்த ஜெபம் வெறும் ஜெபம் மாத்திரம் அல்ல, அதன் மூலமாக நமக்கு ஆலோசனைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எங்க அம்மையார் கீழே சொல்லி இந்த கொட்டேஷனை முடிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாங்க, இதை நாம் எவ்வளவு நாட்கள் வாசித்தாலும் நாம் தோய்ந்து போகிறதில்லை, உற்சாகத்தின் மேல் உற்சாகம் அடைவோம். அது நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நான் சாட்சியோடு இந்த பிரசங்கத்தை துவங்குகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் ஏன் ஒரு மகா உன்னதமான ஜெபம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இதை அம்மையார் முதலாவதாக சொல்லும் பொழுது, இதோ ஜெயம் கொண்டவர் ஜெபித்தபடியினால் இது ஒரு மேன்மையான ஜெபமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஏராளமான பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏராளமான பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜெபத்தை ஏறெடுத்து இருக்கிறார்கள். இதோ அவர்கள் எல்லாருடைய ஜெபத்தை காட்டிலும் இது ஒரு மேன்மையான ஜெபமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து ஜெயம் கொண்டது போல அந்த ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அவர் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் துல்லியமாக கவனிக்கும் பொழுது அந்த ஜெயம் நமக்கும் உண்டாகும். வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 650 ஜெபங்கள் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 650 பிரேயர்ஸ். இது அதுல குட்டி குட்டி ஜெபங்கள் இருக்கிறது, நீண்ட ஜெபங்கள் இருக்கிறது. தனிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் குறிப்பாக பிள்ளையற்பாடு என்று சொன்னாலே ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பிள்ளை பெற வேண்டும் என்று ஜெபித்தார். தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்திருக்கிறார், இஸ்மாயிலுக்காக ஜெபித்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஜெபத்திலே ஒரு விசேஷித்த ஜெபம் இதோ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடியும். சோதோமை அழிக்கிறதற்காக ஆண்டவர் வந்தபோது அந்த பட்டணத்திற்காக அவர் ஜெபித்த அனுபவம் ஒரு மேன்மையை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். மோசேயை குறித்தா அவரு ஜெபத்துல வல்லவர். எப்பெல்லாம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்களோ அப்பெல்லாம் மோசேவுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம்தான், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சுயநலமற்ற ஜெபத்தை மோசே ஏராளமாக ஜெபித்திருக்கிறார். ஆனால் மோசேயினுடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் என்னும் நாட்டிற்காகவும் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு சிறு ஜனக்கூட்டத்திற்காகவே அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே நாம் தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 70 வருஷம் நிறைவேறின போதும் அதற்கு முன்பாகவும் தானியேல் ஜெபித்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றும், அதே நேரத்திலே நீங்க கொடுத்த சத்திய தீர்க்க தரிசன வெளிச்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புரிதலுக்காக அவர் ஜெபித்தது நிமித்தம் இன்றைக்கு மீதமான திருச்சபை அந்த வெளிச்சத்திலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம். அதோடு கூட பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஒரு நீண்ட ஜெபம் என்று சொல்லுவோம் அப்படின்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல 1050 வார்த்தைகள் இதோ சாலமோன் ஞானி ஜெபித்தார். அவர் ஜெபித்த போது அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமையான அந்த பிரசன்னம், ஷெகேனா குளோரி இறங்கினது என்று பார்க்கிறோம். இப்படி ஏராளமான பக்தர்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை துதித்து பாடினது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆழமான ஜெபம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவின் ஜெபம் மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. அதை குறித்து இன்னும் அழகாக தீர்க்க தரிசன வாக்கியத்திலே ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் என்கின்ற புத்தகத்திலே அம்மையார் ரொம்ப அழகா சொல்றாங்க, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு சிறு குற்றங்களையும் நாம் ஜெயிக்கத்தக்கதாக பிரயாசம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஒவ்வொரு சிறு குற்றங்களையும் நாம் ஜெயிக்க முடியும் என்பதை அவங்க மிக அழகாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, சின் சிக் சோல். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கிறோம், ஆனால் விழுந்து போகிறது போல அனுபவம் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதே. இது ஏன் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால்
ஒரு பாவமும் அறியாத அவரே அவருடைய தகப்பனை நோக்கி ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவர் ஜெபித்தார் என்றால், நீங்களும் நானும் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள், பலத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதை எங்க அம்மையார் சொல்லும் போது, இதோ மனுஷர்களாகிய நம்மிடத்திலே ஜெயம் கொள்ளுகிறதற்கு நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை. ஆனா இங்க சொல்றாங்க பாருங்க, these belong to the Lord and he bestows them on those who in humiliation, அதாவது தாழ்மையோடு அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நாம் தாழ்மைப்படுத்தி எவ்வளவுக்கு அதிகமாக நாம் தாழ்மையாக தேவனுடைய சமூகத்திலே வருகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம் என்பதை அவர்கள் நமக்கு கற்று கொடுக்கிறார்கள். இந்த ஜெபத்திலிருந்து சீஷர்கள் மிக முக்கியமாக 2 பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் ஜெபித்த போது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், அவருடைய சீஷர்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அவர்களிடத்திலே வந்து, நீங்கள் சோதனையிலே விழாதபடி விழித்திருந்து ஜெபித்தால் நலமாக இருக்குமே, மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது, இது ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது, ஆதலால் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார். இதில் குறிப்பாக முதல் ஆவிக்குரிய பாடம் அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, இந்த ஜெபத்தை பேதுரு மற்றும் சீஷர்கள் ஆராய்ந்த போது நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கின்ற திட நம்பிக்கையும் தைரியமும் அவர்களுக்கு கிடைத்ததா. அதே போல இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நீங்களும் நானும் ஆராய்ந்து படிக்கும் போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். அதையாம ரொம்ப அழகா சொல்றாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலிருந்தே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுமா. அது என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயிக்க பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நிச்சயமாக தியானிப்பார்கள். ஏன் அப்படின்னா, அதை தியானிக்கும் போது ஒரு விசேஷித்த சந்தோஷத்தினால் பிதாவாகிய தேவன் நம்மை நிரப்புகிறார். அப்படிப்பட்ட சந்தோஷம் இந்த ஒரு வாரம் மாத்திரமல்ல, இந்த ஜெப கூட்டம் அல்லது இந்த ஜெப வாரம் முடிந்த பிறகும் இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தியானிக்கிற அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுல நிறைய பேரு, அதுலயும் இஸ்லாமியர்கள் கேட்கிறது உண்டு, நீங்க இயேசுவ கடவுள்னு சொல்றீங்களே, ஆனா இந்த இயேசு உலகத்துல இருந்த போது அதிகமான நேரம் அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு, அவரு ஒரு முழுமையான கடவுளா இருந்தா அவர் ஏன் ஜெபிக்கணும் என்று சொல்லி விவாதத்தை வைக்கிறது உண்டு. ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது, புரியாது. ஏன் அப்படின்னா, இயேசு முழுமையான தேவனாக இந்த பூமியிலே 100% அவர் வந்திருந்தாலும் அதே நேரத்திலே 100% அவர் மனுஷனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருக்கு ஜெபம் அவசியமாக இருந்தது. அவர் 100% இந்த உலகத்திலே மனிதனாக நம்மை போல பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தது நிமித்தமாக அவருக்கு ஜெபம் அவசியமாக இருந்தது. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நிறைய இஸ்லாமியர்கள் விவாதத்திற்காக கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பேருண்மையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். 2வது மேன்மை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை நமக்கு ஒரு மாதிரியை கற்றுக் கொடுக்கிறது. இதோ அவர் பிதாவின் மேல் நம்பிக்கை மாத்திரமல்ல, ஜெபித்து அவருக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். உண்மையா ஜெபிக்கிறவங்க உண்மையா கீழ்ப்படிவாங்க. யாரு கீழ்ப்படியாதவங்க அப்படின்னா, ஜெப குறைவு உள்ளவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம அதை பார்த்திருக்கிறோம். நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்க தவறி இருக்கிறோமோ விழுந்து போகிற அனுபவம் காணப்பட்டு இருக்கும். ஆனால் ஊக்கமாக நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்கிறோமோ நாம் வெற்றி சிறக்கிறவர்களாகவும் நிலை நிற்கிறவர்களாகவும் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றுகிறதையும் அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதையும் நம்மால் நிச்சயமாக உணர முடியும். அதுல குறிப்பாக 4வது முக்கியமான விஷயம் அம்மையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஏதுவாக அதிகமாக ஜெபித்தார் என்று சொல்றாங்க.
இல்ல ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் என்கின்ற புத்தகத்துல 56வது பக்கத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கொட்டேஷன் இது. 3 காரியத்திற்காக இயேசு ஜெபித்தார். முதல் காரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரராக இருந்தோம் பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபித்தாரு. என்னத்திற்காக அப்படின்னு அவங்க சொல்லும் போது, he strengthens his faith by prayer. மனுஷகுமாரர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே வரப்போகிற ஆபத்து பெரிய ஆபத்து. அதிலே நீங்களும் நானும் நிலை நிற்க வேண்டுமே என்றால் இயேசு ஜெபித்தது போல அவருடைய விசுவாசம் பலப்படுகிறதற்கு எதுவாக அவர் அதிகமாக ஜெபித்தாராம். முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, and by communion with heaven gathers to himself the power to resist evil. இந்த மாபெரும் போராட்டத்திலே இதோ சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் ஜெயிக்கிறதற்கு கிறிஸ்துவுக்கு ஜெபம் அவசியமாக இருந்தது என்றால் உங்களுக்கும் எனக்கும் இது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அதே வாக்கியத்திலே அம்மையார் சொல்றாங்க, ஏராளமான மக்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவர்களை சந்திக்கிறதற்கு பலன் அவசியமாயிருந்தது. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்றால் பிதாவினிடத்திலிருந்துதான் சகலமும் வருகிறது. அவர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். அவரிடத்திலே விண்ணப்பித்து கேட்கும் பொழுது எந்த மனுஷனும் அதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே கிறிஸ்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நிறைய பேர் அந்த முதல் 5 வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு விவாதிப்பாங்க. அதிலையும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் விவாதிக்கிறது உண்டு. இயேசுவே சொன்னாரு சுயத்தை வெறுக்கணும் அப்படின்னு. ஆனா பாருங்க, இந்த ஜெபத்துல உங்களுடைய இயேசுநாதரே அதிகமாக அவருக்காக அவர் ஜெபத்துல கேட்டிருக்கிறாரு, பிதாவே என்ன மகிமைப்படுத்துங்க, நான் ஆதியில இருந்த மகிமை எனக்கு திரும்ப தாங்க, அதை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. அதை மீண்டும் அவர் கேட்கிறாரே, அப்போ அது சுயநலம் தானே என்று சொல்லி விவாதிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இதிலே ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்து மகிமைப்பட்டால்தான் நீங்களும் நானும் அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இதோ மோசேவுக்கு ஆண்டவர் அந்த மகிமையை முச்செடியிலே காண்பித்தார். அந்த மகிமையின் காட்சி மோசேவை ஈர்த்த போது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று கேட்டார். ஆம், எனக்கு அருமையாம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகிமையை மோசேவுக்கு மாத்திரமல்ல, கடைசி காலத்திலே வாழும் பரிசுத்தவான்களாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மேன்மை என்ன அப்படின்னா, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் மகிமைப்படும் பொழுது அவருடைய சரீரத்தின் அங்கங்களாகிய நீங்களும் நானும் மகிமைப்படுவோம். மகிமைப்படுதல் என்றால் என்ன என்பதை பிற்பாடு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் குணத்தை அணிந்து கொள்ளுதல், அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க போகிறோம் என்பதை இந்த ஒரு வாரம் முழுவதுமாக நாம் ஆழமாய் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். எப்பொழுதும் அவர் மற்றவர்களுக்காக போய் ஜெபிக்கிறது வழக்கம். அவருடைய உள்ளத்துல அவர் எப்பவுமே ரொம்ப பெருமையா நினைப்பார். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் சிக்கா இருக்கிறவங்களை எல்லாம் போய் பார்த்து உடனடியா ஜெபிச்சதே இல்லை. அவங்கள அப்படியே கைபேசியிலேயே அவர் அழைத்து ஜெபம் பண்ணிடுவாரு, நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்வாரு. ஆனா நான் தான் அர்ப்பணிப்போட எல்லாருக்கும் போய் அவருடைய வீடுகளிலே ஜெபித்து அவர்களுக்காக நான் வருகிறேன் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் ஒரு சகோதரி, அவருக்கு நெருங்கின சகோதரி, கசின் சிஸ்டர், அவர்கள் மரிக்கக்கூடிய ஒரு தருவாயிலே இருந்தார்கள். இவர் போய் தன்னுடைய சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க இன்னும் ஒரு சில நாட்களிலே மரிக்க போகிறார்கள் என்பதை டாக்டர் தெரிவிச்சிட்டதுனால இவர் போய் அந்த சகோதரிக்காக போய் ஊக்கமாக முழங்கால் படியிட்டு அவருடைய படுக்கை பக்கத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபத்தை முடிச்சிட்டு அவர் எழும்பின போது இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இதோட இந்த ஊழியம் நிறைவேறினது என்று நினைத்தார். ஆனா அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர், நானு உங்களுக்காக ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க என்னுடைய சகோதரி தானே, தாராளமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி மீண்டுமாக அவர் முழங்கால் படியிட்டார். அந்த சகோதரி போதகர் மேல் தன்னுடைய கையை வைத்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரரை நீங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். உம்முடைய ஊழியக்காரன் மகிமைப்படும் பொழுது திருச்சபையில இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தையும் நன்மையும்
பலனையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து முடிச்சுட்டு பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க எப்போ எங்களுடைய சபைக்கு போதகர் ஆனீங்களோ அன்றைக்கு துவங்கி காலையும் மாலையும் விடாமல் நான் உங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். நான் மரிக்கும் மட்டுமாக உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. போதகருடைய கண்களிலே பயங்கரமான கண்ணீர். அவருக்கு ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டார். அவர் அந்த சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போனார். அவர் போகிற வழியிலே அவருக்கு ஆண்டவர் உணர்த்தினார், நீ நினைத்தாய் நீதான் விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாய், ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு அவருக்கு காண்பித்தார், இந்த சகோதரியை போல எத்தனை ஏராளமான கிறிஸ்தவர்கள் எனக்காக ஜெபித்து வருகிறார்களோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போனானாம். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஏன் நாம் விரிவாக படிக்க போகிறோம் என்றால், எல்லாருடைய ஜெபத்திற்கும் ஒரு நிறைவேறின காலம் அல்லது கேட்டவை கிடைத்தவுடனே அது நிறைவேறுதலை பெற்றாயிற்று, அது முடிந்து விட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து கேட்ட விஷயங்கள் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளிகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் அதிகமாக பார்க்க போகிறோம். அதுல முதல் விஷயம் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லியும் இந்த சுவிசேஷமானது உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஜெபத்திலே அவர் ஏறெடுத்தார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை வாஞ்சித்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏராளமா வருகிறார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இயேசு தன்னுடைய ஜெபத்திலே அவருடைய சீஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை எப்படியாகிலும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் பிதாவினிடத்திலே அவர் ஜெபித்தது நிமித்தமாக இன்னைக்கு நமக்குள்ளாக இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் மேன்மை நம்மை நிச்சயமாக பூரணப்படுத்தும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறோம். இரண்டாவது விஷயம், இன்னைக்கு நம்ம எல்லாம் பத்திரமா இருக்கிறோம். இங்கிலாந்து தேசத்திலே நீங்க இருக்கிறீங்க, இந்தியாவுக்கு வரீங்க, பிளெயின்ல அதிகமா நீங்க திரும்பி மறுபடியும் இதோ நீங்கள் இருக்கும் யூகேக்கு திரும்பி போறீங்க. நம்ம நியூஸ்ல பாக்குறோம், விமானத்தில் நிறைய பேர் ஆபத்திலே அகப்பட்டு மாண்டு போனார்கள் என்று சொல்லி. ஆனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதோ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் காத்து வருகிறார். சரீர பிரகாரமாக மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் நம்மை காத்து வருகிறார். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து குறிப்பாக தீமையிலிருந்து உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் காக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம மேன்மை பாராட்டலாம், நான் வெற்றி சிறந்து வருகிறேன், நான் ஜெயம் கொண்டு வருகிறேன். நம்முடைய ஜெபத்தை காட்டிலும், நம்முடைய பெற்றோருடைய ஜெபத்தை காட்டிலும் இயேசு நமக்காக ஜெபித்தபடினால் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கின்ற அந்த உன்னதமானவருடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்டு உங்களையும் என்னையும் காத்து வருகிறான் என்பது பேருண்மையாக இருக்கிறது. அது சத்திய வார்த்தையாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவது மேன்மை என்ன அப்படின்னா, இதோ நீங்களும் நானும் பரலோகம் போகணும் அப்படின்னா பரிசுத்தமாகணும். வேதத்துல ஆண்டவர் ஒரு விஷயத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வந்தாரு, நமக்கும் அதை நினைப்பூட்டுறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. இதோ இந்த பரிசுத்தம் என்பது வெறும் பாவத்தை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் குணத்தை பூரணமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழும் மக்களுக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்றதை வெளிப்படுத்தும் ஒரு மேன்மையை தான் அவிதமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சொல்லும் போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி இது ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துல அவர் 3.5 வருஷம் ஏன் பிரசங்கித்தார் என்றால், இந்த சத்திய வசனம் மட்டும்தாங்க உங்களையும் என்னையும் தூய்மையாக்கும். அதை யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது 3வது வாக்கியத்திலே சொல்றாரு, நான் சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே,
எவ்வளவுக்கு அதிகமாக இந்த வேதாகமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோமோ நிச்சயமாக இந்த சத்தியத்தை நாம் விரும்புகிறபடினால் நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். நான்காவது மிக முக்கியமானது, இன்னைக்கு நிறைய போதகர்கள் இதோ உலகத்திலே பல பகுதிகளுக்குள்ளாக போகிறார்கள். மிஷினரிமார்கள் போறாங்க. தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு போகிறவர்களை மிஷினரிமார்கள் என்று நாம் அழைக்கிறோம். என்னுடைய பாட்டி அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, அவங்க இப்ப மறிச்சிட்டாங்க, நான் உனக்காக ப்ரே பண்ணேன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆண் பையன் தான் எங்களுக்கு முதல்ல பிறக்கணும்னு நாங்க ஜெபிச்சிருக்கிறோம், அந்த ஆண் பையனை ஊழியக்காரனுக்கு நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம், எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்வார்கள். அதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஜெபத்தை இயேசு நமக்கு ஏறெடுத்திருக்கிறார். இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல பாஸ்டர் மெல்கி அவங்க, இன்னும் பாஸ்டர் ஜான் கிஷ் அவங்க, இன்னும் ஏராளமான போதகர்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் எப்படி வந்தோம் அப்படின்னா, கிறிஸ்து இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இதோ எங்களுக்காக ஜெபித்தபடியினால் நாங்கள் ஊழியக்காரர்கள் ஆகும்படியான ஒரு வாக்கியத்தை இந்த எளியவர்களாகி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இயேசு இதோ பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டது போல இதோ சீஷர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அனுப்புகிறார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் சந்தேகமும் இல்லை. ஐந்தாவது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், சத்ரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அது என்ன அப்படின்னா, இதோ உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடை கொடுத்து பிரிக்க வேண்டும் என்பது அவனுடைய யோசனையாகவும் திட்டமாகவும் இருக்கிறது. இதை அறிந்த கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறார். ஒரு மனப்பாட்டிலே நாம் தேறினவர்களாக காணப்பட வேண்டும். சீஷர்கள் அந்த 3.5 வருஷம் ஒற்றுமையே இல்லை அவங்களுக்குள்ள. நான் பெரியவனா அல்லது யார் பெரியவன் என்கின்ற ஒரு சவால் அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. ஏன் அப்படின்னா சுயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா முதன்மையாக இருக்க நாம் விரும்புகிறோம், அது இயல்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனப்பாட்டிலே தேறினவர்கள் யாரு அப்படின்னா, விட்டு கொடுப்பார்கள், தியாகம் செய்வார்கள், முற்றிலுமான தியாக குணத்தை வெளிப்படுத்துவார்கள். அதை சீஷர்கள் இதோ 10 நாள் ஜெபத்திலே மேலறையிலே பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அந்த மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கட்டளையிடுறாராம். இதை மேனுஸ்கிரிப்ட்ல அம்மையார் ரொம்ப அழகா சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது, this prayer of Christ is to be our prayer. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை ஏன் நாம் தியானிக்கிறோம், இதை ஏன் நாம் விரிவாக பார்க்கிறோம் என்றால், இதையே நம்முடைய ஜெபமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏறெடுக்க வேண்டும். இன்னைக்கு அழகா ஒரு பிரதர் ஸ்ரீலங்கன் தமிழ்ல ஜெபிச்சாங்க. அவர்கள் ஜெபித்த போது நான் எனக்குள்ளாக நினைத்தேன், ஆண்டவரே, இவ்வளவு அழகாக இந்த தேவ மனிதன் ஜெபிக்கிறாரே, என்னை காட்டிலும் அழகான வார்த்தைகளை உபயோகித்து இவர் ஜெபிக்கிறாரே என்று சொல்லி இது ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன். இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவைக்கு பின்னாக உங்களையும் என்னையும் இதோ கிறிஸ்து மறைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர் இந்த உலகத்திலே இருந்த போது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் அவருடைய சீஷர்களை காத்து கொண்டார். இதோ இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய நாமத்தினாலேயே காத்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஜெபித்த இந்த விசேஷித்த ஜெபத்தை ஒவ்வொரு விசுவாசியும் ஏறெடுக்க வேண்டும். ஏனென்றால் குடும்பங்கள் ஐக்கியம் ஆக வேண்டும், கணவன் மனைவிக்குள்ளாக ஐக்கியம் இருக்க வேண்டும், இதோ பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக ஐக்கியம் இருக்க வேண்டும், திருச்சபையில இருக்கும் போதகருக்கும் மூப்பர்களுக்கும் ஐக்கியம் இருக்க வேண்டும், போதகர் மூப்பர் விசுவாச பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டுமே என்றால், கிறிஸ்து ஜெபித்தது போல நாம் ஜெபித்தால் மாத்திரமே இந்த ஐக்கியம் நமக்கு உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஆறாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இதோ இந்த மகிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதற்காகவே கிறிஸ்து இறங்கி வந்தார். அந்த மறுரூப மலையின் காட்சியிலே இருந்த அந்த சீஷர்கள் பார்த்து 3 சீஷர்களை விசேஷமாய் கூட்டிக் கொண்டு போனாரு. ஆண்டவர் இதோ அந்த மகிமை அடைந்த அந்த காட்சியை பார்த்தபோது பேதுரு மற்றும் யோவான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு திகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அவ்வளவு ஒரு மேன்மையான மகிமையான காட்சியை பார்த்ததுனாலதான்
இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே இருப்போம் என்று அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம அவங்க பேசினாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய வீட்டிற்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். அந்த மகிமையை கிறிஸ்து இப்பொழுதே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில. முன்பு நாம எப்படி இருந்தோம்? கசப்பு இருந்தது, பாவ தன்மை அதிகமாக நம்மை மேற்கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்பி, வாலிப பிராயத்திலே நாம் அடிமைப்பட்டிருந்த பாவங்களுக்கு நம்மை விடுவித்து, நமக்குள்ளாக அந்த அன்பை ஊற்றி, அந்த அன்பினால் நம்மை நெருக்கி ஏவுகிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மகிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு பிதாவினிடத்திலே கேட்டது நிமித்தமாக அந்த மகிமை உங்களுக்கும் எனக்கும் உண்டானது. ஆம், எனக்கு அருமையாம் தேவனுடைய பிள்ளைகளே, 7வது விசேஷம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நித்திய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு யாராவது மரிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம அலறோம். ஆனால் அதே நேரத்திலே நாம் அவர்களை அடக்கம் பண்ணும் பொழுது ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அதுலயும் குறிப்பாக அதை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, முத்தூதை 3 தூதுகளை கேட்டு அதன்படியே வாழ்ந்து விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா, அதற்கேற்ற பிரகாரம் அவர்கள் பிரயாசம் எடுத்திருக்கிறார்கள். நித்திய வீடு அவர்களுக்கு உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மேன்மையான நம்பிக்கைக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். இதுல குறிப்பா ஒரு 3 கம்பாரிசனையும் நம்ம பார்க்கணும். இல்லைங்க, இந்த ஜெபத்தினுடைய துவக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு தன்னுடைய பிதாவினிடத்திலே வேண்டும் பொழுது ஆதியில் இருந்த அந்த மகிமையை நீங்க எனக்கு திரும்பவும் தாங்க, உம்முடைய குமாரரை மகிமைப்படுத்துங்க, உம்முடைய குமாரர் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க உம்முடைய குமாரரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய ஆதீனத்தை அவர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து தன்னில்தான் ஜீவன் உள்ளவர். அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராகவே இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு தோற்றம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல அவருடைய குமாரரும் ஆதி முதலாய் அவரோட கூட இருந்திருக்கிறார் என்பதை இங்கே மீண்டுமாக நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதனோடு அழகா பிரதர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிச்சாங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது நித்திய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த மகிமையான ஸ்தானத்திற்குள்ளாக கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்து பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள், ஜெயம் கொண்டவர்கள் இது ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்பார்கள் என்கின்ற மேன்மை. ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் இதோ மோசேயின் அந்த ரட்சிப்பின் பாட்டையும் நீங்களும் நானும் பாட போகிறோம் என்கின்றதை ஆண்டவர் இந்த ஜெபத்திலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். 2வது ஒரு கம்பாரிசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரருக்கும் உள்ள அந்த மகிமையின் பரிமாற்றம். அவர்கள் எப்பவுமே ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்துகிற அனுபவம் உண்டு. அதே ஒரு மகிமையை ஆண்டவர் இந்த உலகத்திலே பிரித்தெடுத்த திருச்சபைக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா பின்னாடி நம்ம தியானிப்போம் வருகின்ற நாட்களிலே. நான் உலகத்திற்காக ஜெபிக்காமல் இதோ நீர் பிரித்தெடுத்து என் கையிலே கொடுத்த உம்முடையவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உம்முடையவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமையோடு ஜெபித்தார் என்றால், அவருடைய திருச்சபையாராகிய உங்களையும் குறித்தும் என்னையும் குறித்து அந்த மகிமைக்கு பாத்திரவான்கள். அதுலயும் குறிப்பாக இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள், தானியேல், வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதிக நிச்சயமான மேன்மையை பெற்றுக்கொள்வோம். இதுல யூதாஸ் தப்பி போயிட்டான். ஏன் அப்படின்னா, அவன் கேட்டின் மகன், அவன் கெட்டு போவான் என்பதை தேவனுடைய முன் அறிவு, அவருடைய அனந்த ஞானம் முன் அறிந்திருந்தது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் கெட்டு போனானே அல்லாமல் வேறொருவனும் கெட்டு போகவில்லை என்று சொல்லி அவர் ரொம்ப அழகாக தன்னுடைய திருச்சபையை குறித்து ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். 3வது கம்பாரிசன் இதுல என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரை எவ்வளவுக்கு அதிகமாக நேசித்தாரோ.
நல்லா கவனிக்கணும். பிதாகிய தேவன் அவருடைய குமாரரின் மேல் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதே அன்பை உங்கள் மேலும் என் மேலும் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல அப்பா அம்மா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க எல்லாம் பிறக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை ஒரே மாதிரி நேசிக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கு. இதோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பிதாவின் அன்பு எப்படிப்பட்டது என்றால், பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரை நேசித்தது போல. இந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்க. எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயத்தை உலுக்கின ஒரு வசனம். இல்ல யோவான் 17:25 சொல்லும்போது, ஒரு மனப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்கள் ஆகி இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களில் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படி. இதை யார் அறிய போறாங்க அப்படின்னா உலகத்தார் அறிய போறாங்க. 7 வாதைகள் ஊற்றப்படும் போது இவர்கள் மேல் சேதம் வரவில்லையே. இவர்கள் யார்? இவர்கள் உண்மையான விசேஷித்த ஜனக்கூட்டம். இவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரை நேசித்தது போல உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பது பேருண்மையாக இருக்கிறது. அதுல யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை நாம் ஆழமாக படிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு கொட்டேஷன்ல சொல்றாங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் என்கின்ற புத்தகத்துல, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இந்த அதிகாரத்தை தியானிக்க வேண்டும். இதுல இயேசு ஜெபித்தது போல அந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் உபயோகித்து நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும். அதனோட கூட அவங்க இங்க சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டெம்ப்டேஷன் மஸ்ட் கம் ஃப்ரம் மேன். அப்படின்னா ஒரு பாவத்தை விடணும் என்கின்ற விருப்பம் முதல்ல எனக்குள்ள அந்த வாஞ்சை வரணும். நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு நான் கேட்டாதான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை கேட்கல அப்படின்னா நம்ம விசுவாசிக்கவில்லை என்பதான். அதை இங்க கவனிக்கும் போது அவங்க சொல்றாங்க, who must draw his power from God. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை யோபுடைய வாழ்க்கையை மையமா வைத்து அம்மையார் சொல்றாங்க, எவ்வளவுக்கு அதிகமாக யோபு தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அக்கினியின் பிரசனத்தை அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் போட்டுக்கொண்டே இருந்தாராம். அததான் அங்கு சத்துரு வந்தபோது, நீர் வேலி அடைத்து அவனை காக்கிறீரே, அந்த வேலியை எடும் என்று கேட்டார். நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்கிறோமோ நம்மையும் நம்முடைய குடும்பத்தை சுற்றியும் ஆண்டவர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே வேலி அடைக்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. அதை இங்கு சொல்லும் போது, on one side there is infinite wisdom, compassion and power. பிதாவாகிய தேவனிடத்திலே உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும் என்கின்ற ஆழமான வாஞ்சை இருக்கிறது, வல்லமை அவரிடத்திலே இருக்கிறது, அனந்த ஞானம் இருக்கிறது. நம்மளை எப்படி தப்பு வைக்கணும், நம்மளை எப்படி காக்கணும், நீதிமான்களை காப்பது ஆண்டவருக்கு எப்படின்னு தெரியும். அதே நேரத்துல இங்க கீழே சொல்றாங்க பாருங்க, on the other hand நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா பலவீனம், பாவம் செய்யும் தன்மை, இதோ பலனற்ற நிலை, இம்மூன்றும் நம்மிடத்திலே காணப்படுகிறபடினால் இயேசு ஜெபித்தது போல இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய குமாரர் அதற்காகவே இறங்கி வந்தார். கடைசியா ஒரு அனுபவத்தோடு நான் இந்த தியானத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஒரு குட்டி பையன் இருந்தான். இவனுக்கு ஜெபம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த பிரகாரமா இவன் அடிக்கடி முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். இவன் என்ன ருசிச்சான் அப்படின்னா, எதெல்லாம் நான் கேட்கிறேனோ அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரே என்று சொல்லி ஜெபத்திலே ஆர்வம் காண்பித்து, இதோ தன்னுடைய அக்காவை காட்டிலும் அதிகமாக இவன் ஜெபிக்கிறது வழக்கமா இருந்துச்சு. ஆனா இவனுடைய அக்கா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவ எப்பவுமே ரிமோட்டை வச்சுக்கிட்டு டிவியே பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த குட்டி பையனோட அக்கா, அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏன் டிவியே பார்த்துட்டு இருக்க, உன் நேரத்தை ஏன் இப்படி செலவிடுற, இப்படி எல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர் ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரு நாள் ஜெப கூட்டத்திற்கு போயிருந்தான். உபவாச ஜெபம். அதிலே போதகரும் மற்ற எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள்.
இந்த குட்டி பையன் பாஸ்டர் தனியா கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணோம் அப்படின்னதும் பாஸ்டர் வந்து கேட்டார். தம்பி என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னதும், பாஸ்டர் ஒண்ணும் இல்ல, வீட்டுல அக்கா ஒரு வேலையும் செய்யறது இல்ல, அம்மாவுக்கு உதவியா இருக்கிறது இல்ல, அவ பாட்டுக்கு எப்பவுமே 24 ஹவர்ஸ் தூங்கி எந்திரிச்சாலும் எப்ப பண்ணாலும் டிவிலேயே இருக்கிறா, ரொம்ப டிவி அடிக்ஷன் அவளுக்கு இருக்கு, நீங்க அக்காக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதும் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவ்வளவு சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு பையனா ரொம்ப ஊக்கமா உற்சாகமா இந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறானேன்னு சொல்லி ஜெபிப்போம் என்று இந்த ஜெப விண்ணப்பத்தை அங்கிருந்த மூப்பர்களுக்கு சொல்லி இவங்க ஜெபிக்க துவங்கினாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். முதல் நபர் ஜெபிக்க துவங்கினதும் இந்த குட்டி பையன் வேகமா எழும்பி போயிட்டான். இத ஒரு சிலர் பார்த்தாங்க. பார்த்துட்டு இவன் என்ன ஜெப விண்ணப்பம் கொடுத்தா, மூப்பர் பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி குட்டி பயலுக்கு கொடுக்குற ஜெப விண்ணப்பத்தை எல்லாம் கொண்டு வந்து ப்ரே பண்ணாதீங்க பாஸ்டர், இது நம்ம விளையாட்டுத்தனமா இருக்கு, இது சரியில்லைன்னு சொல்லி மூப்பர் போதகரை சொல்லவும், போதகர் அடுத்த நாள் இந்த குட்டி பையனை அவங்களோட வீட்டுல பார்த்து தனியா கூப்பிட்டு, தம்பி நீ நல்ல பையன் நான் நினைச்சேன், நீ சீரியஸா உங்க அக்காக்காக ஜெபம் பண்ண சொன்ன, நாங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம், ஜெபம் முடிக்கிற வரைக்கும் நீ இருந்திருக்கணும்ல, ஆமேன்னு சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு அவ்வளவு அவசரம் என்ன, நீ ஏன் போன அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் அவனை கேட்டார். இந்த குட்டி பையன் சொன்னா, பாஸ்டர் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இதோ நீங்க ஜெபிக்க துவங்கின உடனே நான் எங்க அக்கா அந்த டிவி பாக்குறதெல்லாம் நிறுத்திட்டு அவளும் ஜெபிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க பாஸ்டர், நான் போனேன் இல்லையா வீட்டுக்கு, நீங்க ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, இதோ அன்னைக்கு தான் அவ தீர்மானம் எடுத்தா, இனிமேல் நான் டிவி எல்லாம் அதிகமா பார்க்க மாட்டேன், அதிகமா ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி, என் தம்பியே நல்லா இருக்கிறானே நானும் இருப்பேன் என்று சொல்லி அவள் அன்றைக்கு அதை விட்டு விட்டாள் என்று சொல்லி போதகரிடத்திலே சொன்னார். இதுல என்ன நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நாம் ஜெபிக்கும் போது அது நடக்கும் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த சிறு பையனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. ஆம், எனக்கு அருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்னைக்கு கடைசி ஸ்லைட். 650 ஜெபங்கள் இதோ இந்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது மகா உன்னதமான ஜெபம். ஏன் அப்படின்னா, இதுல ஆழமான வார்த்தைகளை சொல்லி இயேசு ஜெபித்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் இயேசு வரும் நாள் மட்டுமாக, அவருடைய 2ஆம் வருகை மட்டுமாக, நித்தியமாக அவருடைய வீட்டிலே நாம் சேரும் மட்டுமாக நிறைவேறுதலை காணும் ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமே என்றால் உலகத்தை வெற்றி சிறப்போம், தனிப்பட்ட முறையிலே பாவத்தையும் நாம் வெற்றி சிறப்போம், நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நாம் மேற்கொண்டு கிறிஸ்துவின் குணத்தை பரிபூரணமாக வெளிப்படுத்த முடியும். பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் விசேஷமாக அழைத்தெடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவருடைய குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்களும் நானும் மாறும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதே உண்மையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.